மே மந்தோடைய 4th டே விளாக் பார்க்கலாமா? லாஸ்ட் மந்த் விட இந்த மந்த் நம்ம ரொம்ப ஸ்லோ ஆயிட்டே போறோம். லாஸ்ட் மந்த் கோல்ல அட்லீஸ்ட் பாதியாவது நம்ம அச்சீவ் பண்றதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா இந்த மந்த் நம்ம சுத்தமா டல் ஆயிட்டே போறோன்றது எனக்கே வந்துட்டு கொஞ்சம் வந்து ஃபீல் ஆக ஸ்டார்ட் பண்ணிருச்சு. ஸோ அதனால என்ன இருந்தாலும் பரவால்ல, கான்டென்ட் கிரியேட்டிங்கா இருந்தாலும் பரவால்ல, நம்மளோட டிசைனிங், மேக்கப் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. நான் எங்கேயோ இந்த விஷயத்த கேள்விப்பட்டிருக்கேன். நம்ப வந்து ஒரு விஷயத்த நோக்கி ஓடிட்டு இருக்கும்போது தான், உங்களுக்கு பல தடங்கள், பல கஷ்டங்கள் வந்து குடுத்துட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எல்லாமே எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் தாண்டி அந்த விஷயத்த போய் நீ ரீச் பண்றியா அப்படின்றத பார்க்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, யாரோ சொல்லி நான் கேட்டிருக்கேன். ஆனா யாரு, எங்க சொன்னாங்கன்னுலாம் எனக்கு சரியா வந்து ஞாபகம் இல்ல. ஸோ தட் கம்மிங் பேக் வித் திஸ் மே 4th உடைய விளாகுக்கு வந்துடலாம். ஸோ மார்னிங் எந்திரிச்சு நான் வந்துட்டு கொஞ்சமா சாப்பிட்டு முடிச்சுட்டு அண்ட் பொமோகிரானேட் மட்டும் கொஞ்சமா சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேவா ஆஃபீஸ் போறேன். ஸோ ஹெல்த் இஷ்யூலாம் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட்லாம் எடுத்துட்டு 1 வீக் கழிச்சு தான் ஆஃபீஸ்க்கு போறேன். ஸோ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு ஒரு பார்சலே ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலி இந்த பார்சல் வந்து 4 டேஸ் ஆச்சாம், எனக்கு தெரியவே இல்ல. ஸோ என்னுடைய கஸ்டமர் ஒருத்தவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்றதுக்கு. நான் தான் ஹெல்த் இஷ்யூ ஆனதுனால நான் அத எடுக்கவே இல்ல. ஸோ அதுல ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. பிரீத்திஸ் வேர்ல்ட் அப்படின்ட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்குள்ள வந்துட்டு அந்த விஷயம் இருக்கும். எனக்கு இத பார்க்கும்போது, இது போதும்பா. என்னோட ஐடென்டிட்டி பிரீத்திஸ் வேர்ல்ட் அப்படின்ற விஷயம் 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னும்போது எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. என்னோட ஐடென்டிட்டின்னு ஒண்ணு, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டிய நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னும்போது, அதுக்கு மேல எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இன்னும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இன்னும் 4 பேருக்கு நம்ம பேர் தெரியணும் அப்படின்றது தான் என்னுடைய விஷா இருந்துச்சு. ஸோ அதுக்காக சின்ஸ் இப்பத்துலருந்தே நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும். டாட்டா.